பிரம்மதேசம் எனும் நாட்டில் மிகவும் சக்தி வாய்ந்த முனிவர் ஒருவர் வாழ்ந்து வருகிறார். இந்த முனிவர் சிவபெருமானை நோக்கி தவம் இருந்து பலவிதமான வரங்களையும் பெற்று இந்த பூலோகத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முனிவராக வாழ்ந்து வருகிறார். ஆனால் சிவபெருமானிடம் அதிக அளவில் வரங்களை பெற்ற காரணத்தினால் அந்த முனிவர் தலைக்கணம் பிடித்தவராக மாறிவிடுகிறார். அதே நேரம் எல்லா விதமான வரங்களையும் சிவபெருமானிடம் பெற்றுவிட்டாலும் சாகா வரத்தை மட்டும் சிவபெருமான் தர மறுக்கிறாரே என்ற வருத்தமும் முனிவரின் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. இதனால் சாகா வரத்தை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த முனிவர் மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருக்க முடிவு செய்கிறார். உடனடியாக அடர்ந்த காட்டை நோக்கி செல்லும் அந்த முனிவர் அந்த காட்டுக்குள்ளேயே விஷ்ணு பகவானை நினைத்து தவம் இருக்க ஆரம்பிக்கிறார். ஆனால் பல ஆண்டுகள் கடந்த பின்னர் கூட விஷ்ணு பகவான் அந்த முனிவருக்கு காட்சி கொடுக்கவே இல்லை. இதனால் முனிவருக்கு விஷ்ணு பகவான் மேல் கடுமையான கோபம் ஏற்படுகிறது. உலகையே ஆளும் ஈசனே நான் செய்யும் தவத்தை மெச்சி எனக்கு காட்சி கொடுத்து வரங்களையும் கொடுத்துவிட்டு போயிருக்கிறார். அப்படி இருக்கும்போது எந்த வேலையும் செய்யாமல் பார்க்கடலில் படுத்து உறங்கும் இந்த நாராயணர் எனக்கு காட்சி கொடுக்க மறுக்கிறாரே என்று அந்த முனிவருக்கு கடுமையான கோபம் ஏற்படுகிறது. இந்த சூழலில் காட்டுக்குள் வேட்டையாடி பிழைக்கும் வேடன் ஒருவன் காட்டு விலங்குகளை வேட்டையாடுவதற்காக காட்டுக்குள் வரும்போது இந்த முனிவரை பார்க்கிறான். அப்போது அந்த வேடன் முனிவரை பார்த்து, சுவாமி, எதற்காக இந்த காட்டுக்குள் தனியாக இருக்கிறீர்கள், அதுவும் கோபமாக இருக்கிறீர்களே, என்ன விஷயம் என்று கேட்கிறான். அப்போது அந்த முனிவர் வேடனை பார்த்து, நான் நரசிம்மரை பார்ப்பதற்காக இந்த காட்டுக்குள் தவம் இருந்து வருகிறேன். எனது தவத்திற்கு நீ எந்தவித இடையூறும் செய்யாமல் இங்கிருந்து போய்விடு என்று எச்சரிக்கிறார். முனிவர் சொன்னதை கேட்ட அந்த வேடன், நரசிம்மர் என்றால் என்ன, அது எப்படி இருக்கும் என்று கேட்கிறான். அப்போது அந்த முனிவர் மிகுந்த கோபத்துடன், மனித உடலில் சிங்கத்தின் தலை இருக்கும், அதுதான் நரசிம்மர் என்று கூறுகிறார். அப்போது அந்த வேடன் முனிவரை பார்த்து, கோபப்பட வேண்டாம் முனிவரே, அந்த நரசிம்மம் இந்த காட்டிற்குள் எங்கிருந்தாலும் நான் உடனே போய் பிடித்து வருகிறேன் என்று கூறுகிறான். வேடன் சொன்னதை கேட்டு அந்த முனிவர் பலமாக சிரிக்கிறார். உடனே அவர் வேடனை பார்த்து, முட்டாள் வேடனே, நான் பல ஆண்டுகளாக இந்த வனத்தில் தவம் இருக்கிறேன். எனது கண்களுக்கே காட்சி கொடுக்காத நரசிம்மர் விலங்குகளை வேட்டையாடி உண்ணும் உனது கண்களுக்கு மட்டும் எப்படி காட்சி கொடுப்பார் என்று கேட்டு அந்த முனிவர் சிரிக்கிறார். இதை கேட்ட வேடனுக்கு மிகவும் அவமானமாக போய்விடுகிறது. உடனே அந்த வேடன் முனிவரை பார்த்து, முனிவர் பெருமானே, இன்று பொழுது சாய்வதற்குள் அந்த நரசிம்மம் இந்த காட்டில் எங்கிருந்தாலும் பிடித்து வந்து உங்கள் முன்னால் நிறுத்துகிறேன். அப்படி ஒருவேளை என்னால் பிடித்து வர முடியவில்லை என்றால் அந்த இடத்திலேயே நான் உயிரை விட்டு விடுகிறேன் என்று கூறிவிட்டு காட்டுக்குள் செல்கிறான். காட்டுக்குள் செல்லும் வேடன் அந்த காட்டில் அங்குலம் அங்குலமாக நரசிம்மரை தேட தொடங்குகிறான். ஆனால் அவன் எவ்வளவு தேடியும் நரசிம்மரை அவனால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. இதனால் மனம் உடைந்த அந்த வேடன் முனிவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது, இனி நாம் வாழ்ந்து பயனில்லை என்று நினைத்து பெரிய பாறை ஒன்றின் மேல் ஏறி கீழே விழுந்து தற்கொலை செய்ய முயற்சிக்கிறான். வேடனின் இந்த மன உறுதியை கண்ட நாராயணர் நரசிம்மர் அவதாரத்தில் அவனுக்கு காட்சி கொடுக்கிறார். நரசிம்மரை தனது கண்ணெதிரே பார்த்துவிட்ட அந்த வேடன் மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கிறான். உடனே அந்த வேடன் நரசிம்மரை பார்த்து, இந்த காட்டுக்குள் எங்கு ஒளிந்திருந்தாலும் நான் கண்டுபிடித்து விடுவேன் என்று நினைத்து நீயாகவே என் முன்னால் வந்து விட்டாயா, வசமாக வந்து மாட்டிக்கொண்டாயே என்று கூறுகிறான். உடனே சற்றும் தாமதிக்காமல் அந்த காட்டில் இருக்கும் கொடிகளை பறித்து அந்த வேடன் நரசிம்மரை கட்டி முனிவர் முன் கொண்டு போய் நிறுத்துகிறான். அப்போது அந்த வேடன் முனிவரை பார்த்து, முனிவர் பெருமானே, நீங்கள் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தவம் இருந்து பார்க்க முடியாத நரசிம்மரை நான் ஒரே நாளில் பிடித்து கொண்டு வந்து விட்டேன். இப்போது அந்த நரசிம்மரிடம் நீங்கள் என்ன வேண்டுமோ கேட்டுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறான். ஆனால் வேடனின் கண்களுக்கு தெரிந்த நரசிம்மர் அந்த முனிவரின் கண்களுக்கு தெரியவில்லை. வேடன் நரசிம்மரை கட்டியிருந்த செடி கொடிகள் மட்டுமே முனிவரின் கண்களுக்கு தெரிகிறது. உடனே அந்த முனிவர் வேடனை பார்த்து, வெறும் செடி கொடிகளை பறித்து வந்துவிட்டு இதுதான் நரசிம்மர் என்று சொல்லி என்னை ஏமாற்ற பார்க்கிறாயா, நான் என்ன முட்டாளா என்று கேட்கிறார். அப்போது இலை தலைகளால் கட்டப்பட்டிருக்கும் நரசிம்மர் முனிவரிடம் கர்ஜிக்கும் குரலில் பேசுகிறார். தலைக்கணம் பிடித்த முனிவனே, உன்னை போன்ற ஆணவம் பிடித்தவர்களின் கண்களுக்கு நான் ஒரு நாளும் தெரியவே மாட்டேன். என் மேல் உண்மையான பக்தியும் கள்ளம் கபடம் இல்லாத அன்பும் வைப்பவர்களுக்கு மட்டுமே நான் காட்சி கொடுப்பேன் என்று கூறுகிறார். நரசிம்மர் பேசியதை கேட்ட அந்த முனிவர் ஒரு கணம் ஆடி போகிறார். நமது ஆணவத்தால் நரசிம்மரை காணும் வாய்ப்பை இழந்து விட்டோமே என்று அந்த வேடனின் கால்களில் விழுந்து அந்த முனிவர் கதறுகிறார். வேடனின் கால்களில் விழுந்த அந்த நொடியே முனிவரின் ஆணவம் அவரை விட்டு முழுமையாக அழிகிறது. அதற்கு பிறகு விஷ்ணு பகவான் முனிவரின் கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கிறார். முனிவருக்கும் அந்த வேடனுக்கும் ஆசிகளை வழங்கிவிட்டு மறைந்து போகிறார்.